நமஸ்காரம். அஸ்டோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து வருகின்ற 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு நடைபெற இருக்கிற சனிப்பெயர்ச்சி மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாவங்களை ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் எப்போ சொல்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தில் கொடுப்பினை என்ன, பிராப்தம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நபரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய கடந்த பிறவி பிளஸ்ஸிங்ஸ், என்னோட பலம் என்ன, கடந்த பிறவிலேருந்து என்னோட பலவீனம் என்ன, ஒரு ஜென்மத்தில் எதெல்லாம் பிளஸ்ஸிங்ஸாக இருந்ததோ அந்த பிளஸ்ஸிங்ஸில் இந்த ஜென்மத்தில் பிளஸ்ஸிங்ஸாகவே கேரிஃபைடாகி வரும். நமக்கு கிடைச்சிருக்கிற பலத்தையும் வரங்களையும் எந்த விதத்தில் சாபமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோமோ அது சாபமாக கன்வெர்ட்டாக இந்த ஜென்மத்தில் அதுவும் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். அதுதான் கர்ம பலன் விதி பலன்னு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரியான கர்ம பலன் நம்ம ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை கொடுக்குதா, ஒரு விஷயத்தை பறிக்குதா, ஒரு விஷயம் நிலைக்குமா, ஒரு விஷயம் நிலைக்காதா அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் ஒரு பிராப்தம்னு ஒன்று அடிப்படையாகவே இருக்கும். அந்த பிராப்தத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான தசா புத்தி வரும்போது கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுத்துட்டு போகும். திருமணமே இல்லாத ஒருத்தருக்கு வாழ்க்கையில் திருமண பாக்கியமே இல்லை, வாழ்க்கை துணையோட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு பிராப்தம் இல்லை ஒரு நபருக்கு எத்தனை குரு பயிற்சி நடந்தாலும் சரி, எவ்வளோ தடவை குருபலன் வந்தாலும் சரி, நெட் ரிசல்ட் ஒன்று தானே. ஆனால் அந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ண தெரியுங்களா, அதை தான் கோச்சார கிரகங்கள் சுட்டி காட்டும். மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு நீங்கள் பொருத்தி பார்த்துட்டு உங்களுக்கு ராசிக்கு பொருந்தா லக்னத்தை பொருந்துதான்னு நீங்கள் எனக்கு நெக்ஸ்ட் இயர் சொல்லுங்கள். ஒவ்வொரு வருஷமும் இதை சொல்கிறேன். எனக்கு அடுத்த வருஷம் இந்த அப்டேட் யாரும் கொடுக்கறதே இல்லை, மறந்துடுறீங்க, எல்லோரும் பிஸி ஆகிடுறோம். மீனம் அப்படிங்கிற ராசிக்கு சனி அப்படிங்கிற கிரகம் 12ஆம் அதிபதியான விரயத்தை சுட்டி காட்டக்கூடியது, இழப்புகளை சுட்டி காட்டக்கூடியது, எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்ல தூண்டக்கூடியது, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், சர்ப்ளஸ் கெயின்ஸ், மாஸ் ஐடென்டிட்டி, இதெல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடியது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்களா, சர்ப்ளஸ் கெயின்ஸ், விரயம், ஆசைகள் அபிலாஷையில் நிறைவேற்றுறது, கிடைக்கிறது, அடையிறது, எதுவும் வேண்டான்னு தூக்கி போடுறது, எதுவும் கடந்து போகும்னு வருது. இது ரெண்டுக்குமே அதிபதி சனி. அந்த சனியானது லக்னத்திலேயே ஜென்ம சந்திர மேலே வந்து அமரும். தலைமையிலே வந்து சனி 7.5 சனியாக அமர்ந்திருக்கிறது. ஜென்ம சனி, ஜென்ம லக்ன சனி. நிறைய நிதானத்தையும் நிறைய பொறுமையும் நிறைய சகிப்புத்தன்மையும் முன்னோட அதிகமாக வளர்த்திக்கோங்க. எப்போவுமே 7.5 சனி நம்மளை சார்ஜ் எடுக்கும்போது வாழ்க்கையில் சாதிக்காத எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் அது தனி ஃபயர் வேணும். அந்த ஃபயரை உருவாக்குங்க. சும்மா இருந்ததெல்லாம் போதும், லேசினஸாக இருந்ததெல்லாம் போதும். ஒர்க்கஹாலிக்காக மாறுங்க. ஏன்னா ட்ரெயின் ஓப்பன் ஆகிடுச்சு, எனர்ஜி விரையும் ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லைன்னா படுக்க போட்டுரும், ஆரோக்கிய விரயத்தை கொடுத்துரும், பண விரயத்தை ஏற்படுத்திடும், இழப்புகள் ஏற்படுத்திடும். உங்களை ஃபிசிக்கலி மென்டலி உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கல அப்படின்னா எமோஷனல் ட்ரெயினாக ஆரம்பிச்சிடும், உறவுகளையும் இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா கீப் யுவர் செல்ஃப் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஆக்குப்பைடு. வேலை செய்யாதவங்க வீட்டில் இருக்கீங்க, ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா பிஸி ஆகிக்கோங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. எங்கேயுமே ஆண்கள் ஹோம் மேக்கருங்களா இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. பிஸி ஆகிக்கோங்க. இதுக்கு மேலே அந்த லேசினஸ் ஆகாது. இல்லை அப்படின்னா நிறைய இழப்புகளை எதிர்கொள்ள வச்சிடும். ஏதோ ஒரு வேலை, ஆனால் அந்த கிடைச்ச வேலையில் கமிட்டடாக இருங்க. ஏன்னா எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகணும்னு இருக்கு. எஸ்பெஷலி அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு பெருங்கடனுக்குள்ளே எங்கேயும் இறங்கிடாதீங்க. யாருக்கும் எதுக்கும் ஜவாப்தாரி ஜாமீன் எதுவும் போட்டுறாதீங்க. ஃப்ரீக்வெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ரிப்பீட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்ட எந்த விஷயத்தையும் ஆரம்பிச்சிடாதீங்க. எதுவுமே பணம் வெளியே போட்டு முன்னா போனது வெளியே ரிட்டர்ன் வராது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எகேன்ஸ்டாக, கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக, ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு எகேன்ஸ்டாக இம்மையில் கூட நகர்ந்துடாதீங்க. குருஸ்தானத்தில் இருக்கிறவங்கள பகச்சிக்காதீங்க. கடனில் மாட்டியிருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. வயதில் மூத்த பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. தான தர்மத்தில் அதில் கவனம் செலுத்துங்க. ஸ்லாட் ஹவுஸுக்கு போகிற பசுக்களை ரெஸ்கியூ பண்ணுறவங்களுக்கு உங்களால் நான் உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. பொருள் உதவி செஞ்சாலும் சரி, பண உதவி செஞ்சு அது மூலமாக அவங்களுக்கு பொருள் சென்றடைஞ்சாலும் சரி. உணவும் நீரும் நிறைய தானமாக கொடுக்கணும். தூக்க வரலையே நிறைய படிங்க, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ எப்போ தூக்கம் வரும்? உடம்பு அசதியாகணும், இல்லை மூளை அசதியாகணும். உடம்பு அசதியாகிறது நீங்கள் வேலை பண்ணிங்கன்னா அசதியாகும். பகலில் தூங்காமல் இருங்க. மூளை அசதியாகணும்னா நாலேஜ் கெயின் பண்ணுங்க. புதுசாக நாலேஜ் அக்வயர் பண்ணுங்க. ஏன்னா ராகு 12ஆம் பாவத்துலேருந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். கூடவே ராகு பேச்சு அப்புறம் பார்க்கலாம். ராகு 12ஆம் பாவம் விரயத்துக்கு வந்துடும். 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்துருச்சு.
அப்போது ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி ட்ரெயின் ஆகுது. எப்படி? ஃபிசிக்கலி வேலை பண்ணி எனர்ஜி ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். யோகாலாம் பண்ணுங்கள், நிறைய வாக்கிங் பண்ணுங்கள், வேலை செய்யுங்க. எமோஷனலி ட்ரெயின் ஆகுது. எப்படி? மூளை பிஸியாகிற அளவுக்கு, மைண்டு தயிர அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை சிந்திங்க. தூக்கத்தை கெடுக்கும்னு சொல்லியாச்சு. அப்போ தூக்கத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? நல்ல சுடுதண்ணியில் படுக்கிறதுக்கு முன்னால் வாரம் ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு கைப்பிடி நிறைய வேப்பிலை, ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பு போட்டு கால் பொறுக்கிற சூட்டுக்கு தண்ணியில் அமுழ்த்தி வச்சுக்கிட்டு தூங்குங்க. நல்ல தூக்கம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் ஜாதிக்காய் கிடைக்கும். ஜாதிக்காய் கொட்டையாக கிடைச்சாலும் சரி, பவுடராக கிடைச்சாலும் சரி, உரைகளில் உரைச்சி நாக்கில் தடவிட்டு ஒரு தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னால் நாக்கில் தடவிட்டு படுத்துக்கோங்க. பவுடராக கிடச்சதுன்னா சுடுதண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு 4 பிஞ்சு சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு படுங்க. ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆலையா டெம்பரவரியாக சில நாட்டில் எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுதுங்கிற காலத்தில் பசிஃபியான ஹோமியோபதியில் ஒரு ட்ராப் கிடைக்கும் ஆன்லைனில், PASSIFIYA. அந்த பசிஃபியா ட்ராப்ஸ் வாங்கிட்டிங்கன்னா நைட் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே அந்த கேப்பில் ஒரு 3 தடவை 5 சொட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணீரை கலந்து குடிச்சிக்கோங்க. நல்லா 2 3 தடவை யூரின் பாஸ் பண்ணிவிட்டு போய் படுங்க. நல்ல டீப் ஸ்லீப்பு உங்களை எடுத்துகிட்டு போகும். பணவரியத்தை எப்படி தவிர்க்கிறது? நிறைய சேட்டி டீட்ஸை நீங்களே இன்வால்வ் ஆயிருங்க. நானா பிடிங்கினா சமாதானம், நீயா கொடுத்தேன்னா நானா பிடிங்கினா சண்டை, நீயா கொடுத்தா சமாதானமா? நம்மளா கொடுத்துடலாம், சமாதானமாயிடலாம். நிறைய சேரிட்டி டீட்ஸில் இன்வால்வ் ஆயிருங்க. எப்படி பசுமாடுகள் ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகிற கவுசை ரெஸ்கியூ பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லணும், எப்படி நிறைய உணவு நீரும் தானமாக கொடுக்க சொல்கிறணும், வயதில் முதியோர்களுக்கு நிறைய உதவி செய்ய சொல்கிறணும், குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் சப்போர்ட் எப்போவுமே பண்ணிக்கிட்டே இருங்க. போராட்டம் அது ஆக்டிவேட் ஆயிரும். அங்கஹீனம் கொண்டவர்கள் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ, அது நாயாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், மனிதராக இருக்கலாம், உங்களால் இந்த 7.5 சனியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும். சனி லக்னத்துலேருந்து தன்னோட 3ஆம் பார்வையாக 3ஆம் பாவத்தை ஆக்சஸ் பண்ணும். ரிசோர்ஸஸில் மாற்றங்களை ஏற்படுத்தும். வரக்கூடிய வருமானத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆக்கப்பூர்வமாக அமைக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ப்ளஸ் உங்கள் சுயஜாதகம் என்னன்னு தெரியாது, அதில் சனி எந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குன்னு தெரியாது. அந்த பிளேஸ் இருந்து தான் நிறைய ஓப்பன் பண்ணும். 12ஆம் பாவத்தை அங்கிருந்து அந்த பாவத்தை தொட்டு தான் 12ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணும். அந்த பாவத்தை தொட்டால் சர்ப்ளஸ் கெயின்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். என்ன நட்சத்திரத்தில் உட்காந்து இதெல்லாம் உங்கள் அங்கே அஸ்ட்ராலஜருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு இங்கிருந்து தெரியாது. ஆனால் இந்த பலன் ஷுவராக 60 to 70% ஒர்க் அவுட் ஆகும். மாற்றமே இல்லை. ஃபீல் பண்ணுவீங்க, இப்போவே நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிடுவீங்க. 3ஆம் பாவங்கிறது விபத்தை குறிக்கக்கூடியது. 3ஆம் பாவங்கிறது எக்ஸ்பிரஸிங் செல்ஃப். 3ஆம் பாவங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள். இது எல்லாமே நிறைய தடைகளை கொடுக்கும், நிறைய சங்கடங்களை கொடுக்கும். அதை நிறைய முயற்சிகள், ரிப்பீட்டட் எஃபர்ட்ஸ். நான் 100 தடவை கதவை தட்டினா தான் ஒரு கதவை திறக்கும் அப்படின்னா, நீங்கள் 99ஆவது தடவை ஓஞ்சு போயிட்டீங்கன்னா 100ஆவது தடவை சனி அந்த பக்கத்தில் சிரிச்சுட்டு இருக்கும். இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி இருந்தால் வந்திருக்கலாமா அப்படின்னு. அப்போது முயற்சிகள் நார்மலாக போடுறத விட அதிகமான எஃபர்ட்ஸ் போட வேண்டி வரும். ப்ளஸ் நட்புகள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், க்ளோஸ் நெட்வொர்க் சர்க்கிள், இவங்ககிட்ட உங்களோட பழக்க வழக்கங்கள் முன்னை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நட்புகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுவாங்க, பிரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் நிறைய பொறுமை நிதானத்தையும் சோதிப்பாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணி கோத்ரூ பண்ணிடுங்க. அக்செப்ட் த ப்ராசஸ், எதுவும் கடந்து போகும் அப்படின்னு கடந்து போயிருங்க. ட்ராவலில் எப்போவுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்ன கம்யூனிகேட் பண்ணுறோம், யாருக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம், என்ன ஷேர் பண்ணுறோங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சனி லக்னத்திலிருந்து சந்திரன்லேருந்து 7ஆம் பாவமாக ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும், பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும். பார்ட்னர்ஷிப்பை தொட்டு வரையும், ரிலேஷன்ஷிப்பை தொட்டு வரையும், எதிர்ப்பாளர் மூலமாக வரையும், வாழ்க்கை துணை தொட்டு வரையும். வாழ்க்கை துணை தொட்டு வரையும் ஓவர் கம் பண்ணுறது நம்ம கர்மா, சகிச்சுதாகணும். பார்ட்னர்ஷிப்பில் வரைய ஏற்படுறது வரவும் வரவங்களாம் நம்மளை ஏமாற்றிட்டு போகிற அளவுக்கு ஏமாலியாக இருந்துறாதீங்க. they'll drain your energy, they'll suck your energy. அதை தொட்டு மாற்றம் ஏற்படுத்தும். அப்போ அதை தொட்டு பிரிவினைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்தும். கவனமாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருங்க. அங்கிருந்து சனி 10ஆம் பாவமாக தொழில் ஸ்தானத்தை பார்த்துரும். டே டு டே சர்வைவலை ஆஸ்பெக்ட் பண்ணிடும். அதனால தான் அலைச்சலோட பிரயாணத்தோட வருமானம் ஏற்படுத்தக்கூடும். இது நாள் வரைக்கும் சும்மா வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கவங்க இனிமேல் காலைல சக்கரத்தை கட்டிட்டு ஓட வச்சிடும். போது நீ உட்கார்ந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி எனர்ஜி ட்ரெயின் பண்ண சொல்லும். அலைச்சலோட பிரயாணத்தோட வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஷிஃப்ட் இது வரைக்கும் ரெகுலர் ஷிஃப்ட்டில் போனவங்கள இப்போ நைட் ஷிஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, டபுள் ஷிஃப்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தூக்கத்தை தொலைச்சி வேலை பண்ணுற மாதிரி ஆயிரும். நைட்டெல்லாம் தூக்கத்தில் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முன்ன விட, அதாவது சனி ஒரு பாவத்துக்கு வருது நம்ம ஜாதகத்தில் லக்ன ரீதியாக சந்திர ரீதியாக சனி ஒரு பாவத்தை பார்க்குது அப்படின்னா, சனி சார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம அந்த பாவத்தை சார்ஜ் எடுத்துடணும். உண்மை அதுதான். நல்லா வரதுக்கு முன்னாலே ரெக்டிஃபை பண்ணிடுவேன். எங்கெல்லாம் அசால்ட்டாக இருந்தோமோ, சனி ஒரு பாவத்துக்கு வருதுன்னா அங்கெல்லாம் நானே முன்னாலே ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனால் நீங்கள் அடிக்கிறதுக்குள்ள நானே வாங்கிடுறேங்கண்ணா அப்படின்னு சொல்லி என்னது சரண்டர் மோடுக்கு போயிடுறது. நிச்சயமாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஹார்டஸ்ட்டாக இருக்கணும். ஆல்வேஸ் சட்டன் வாண்ட்ஸ் டு ஸ்டிக் டு தர்மா. உங்களுக்கு எப்படி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் ஆம்பிஷன்ஸ் எல்லாம் நடக்கும், சர்ப்ளஸ் கெயின்ஸில் எப்படி கிடைக்கும்? அடிமையாக நீங்கள் வேலை பண்ணணும். அந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை அடையிறதுன்னா அந்தளவுக்கு நீங்கள் சரண்டர் ஆகிருக்கணும்.
செக்கு மாடு மாதிரி உழைக்கணும். ஏன்னா மகரம் உங்களுக்கு 11ஆம் மாமனா ஆசைகள் அபிலாஷ் நிறைவேற்றக்கூடிய இடமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டு அடைஞ்சிங்கன்னா அதுக்கு நீங்களே அடிமையாயிருவீங்க. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிமையானதான் உங்களால் அதை அடைய முடியும், வைஸ் வர்சா. ஸோ தொழிலை தொட்டு மாற்றங்களையும் அலைச்சலையும் பிரயாணத்தையும் மீனராசி மீனலக்னக்காரங்க எதிர்கொள்வாங்க. ரிலேஷன்ஷிப்பை தொட்டு மாற்றத்தையும் செப்பரேஷனையும் ஹாப்பனிங்ஸையும் மீனராசி மீனலக்னக்காரங்க எதிர்கொள்வாங்க. இவை எல்லாத்தையும் தொட்டு விரயத்தையும் மீனராசி மீனலக்னக்காரங்க எதிர்கொள்வாங்க. ஆனால் இது எல்லாத்து மூலமாக தன்னோட ஆசைகள் அபிலாஷல் நிறைவேற்றுறது தான் அல்டிமேட் கோலாகவும் இருக்க போகுது. ஸோ 7.5 சனி அப்படிங்கிற பயத்தை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வச்சு, ஜென்ம சனிங்கிற பயத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாசிட்டிவாக தொட்டிங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களால் ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்பைட் ஆஃப் எனி வெஸ்ட் தசா புத்தி இந்த 7.5 சனி உங்களை அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போயிடும். 7.5 சனியில் வாழ்க்கையை தொலைச்சவங்க 90% அப்படின்னா பரம்பரையில் யாருமே எட்டாத உயரத்துக்கு எட்டுனவங்க 10% பேர். அந்த 10%ல் ஒருத்தராக நீங்கள் மாறணுங்கிற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் எடுத்துக்கோங்க, ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களாலே அதை மாற்ற முடியாது. ஸோ விஷிங் யூ டு ஹேண்டில் திஸ் Saturn transit in a very positive way. May the divine light lead you ahead towards abundance. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குலைமெங்கு மோங்குக. May the universe shower abundance upon you always. God bless you. Grow more compassionate. Grow more in all aspects. நம்ம ஒரு விஷயத்தை உலகத்துக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா கொடுக்கும் தரம் உயர உயர நமக்கு திரும்பி கிடைக்கிற தரம் பன்மடங்கு உயரும். நம்ம தகுதிக்கேற்ற மாதிரி படைப்பாளியுடைய வேலையை நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படின்னா தன்னுடைய தகுதிக்கேற்ற மாதிரி படைத்தவன் நம்ம வேலைக்கு சார்ஜ் எடுத்து இறங்கி வேலை செய்வான். யார் வேலை செய்கிறது பெரிய வேலையாக இருக்கும். We deliver his duty as per our capacity. He will deliver our duty as per his capacity. அது ரொம்ப மனப்பூர்வமாக நம்புறவ, மலை போல நம்புறவ, மனப்பூர்வமாக நம்புறவ. இது ஒரு சூட்சமத்தை வச்சுக்கோங்க. God bless you.